அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. JFK விமான நிலையத்தில் ஒரு பாஸ்போர்ட்டுடன் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அது நமது வாழ்நாளில் ஒருபோதும் இருந்திராத ஒரு நாட்டிலிருந்து வந்ததாக இருந்தது. மத்திரையில் தெரியும். இந்த வயதான பெண் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களின் பெரும்பாலான தளங்களிலும் வைரலாகி வருகிறார். வைரலாக காரணம் அமெரிக்காவில் ஒரு விமான நிலையத்தில் நடந்த விசித்திரமான ஒரு சம்பவம்தான். அது உலகம் முழுவதும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இந்த பெண்ணின் அதிர்ச்சியூட்டும் கதையை பற்றி நாம் விரிவாக பேசுவோம். ஆனால் அதற்கு முன்பு நான் உங்களை ஏறக்குறைய 70 ஆண்டுகள் பின்னோக்கி அழைத்துச் செல்கிறேன். அது 1954ஆம் ஆண்டு காலகட்டம். இரண்டாம் உலக மகாயுத்தத்திற்கு பிறகு ஜப்பான் அமெரிக்காவின் செல்வாக்கிற்குள் வந்தது மட்டுமே. அமெரிக்காவின் நிழலில் ஜப்பான் வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது. திடீரென ஒரு நாள் ஜப்பானின் மிகவும் பிரபலமான நகரமான டோக்கியோ விமான நிலையத்தில் ஒருவர் வந்தார். தோற்றத்தில் அவருக்கு ஏறக்குறைய 40 முதல் 45 வரை வயது தோன்றும். உடை அணிந்திருந்தால் வேறு ஏதாவது நாட்டிலிருந்து ஒரு வியாபார பயணத்திற்கு வந்ததாக தோன்றும். நபர் முன்னேறி கவுண்டரில் வந்தார். அங்கிருந்த ஊழியர்களின் கோரிக்கைப்படி தனது பாஸ்போர்ட்டை அவர்களுக்கு நீட்டினார். பாஸ்போர்ட்டை கண்டதும் முதலில் அவர்களுக்கு ஏதோ தவறு நடந்ததாக தோன்றியது. ஆனால் கவனமாக பார்த்தபோது அவர்களின் கண்கள் விரிந்தன. காரணம், அந்த பாஸ்போர்ட்டில் நாடு என்ற பகுதியில் டவுரட் என்று எழுதியிருந்தது. டவுரட் என்ற ஒரு நாட்டை பற்றி அவர்கள் அதுவரை கேட்டிருந்ததே இல்லை. எப்படி கேட்பது? காரணம், உலக வரலாற்றில் எங்கும் அப்படி ஒரு நாடு இருந்ததில்லை. அதனால் அவர்கள் பாஸ்போர்ட் போலியானதா என்று சரியாக சரிபார்த்தார்கள். ஆனால் அப்படியல்ல. ஏனெனில் பாஸ்போர்ட்டுக்குள் ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற பல நாடுகளின் ஸ்டாம்புகளும் பதிந்திருந்தன. இதனால் அந்த மனிதரை ஒரு தனி இடத்திற்கு மாற்றி வைத்து விசாரிக்க தொடங்கினார்கள். நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? இங்கு வந்ததின் நோக்கம் என்ன? ஊழியர்கள் எவ்வளவோ முயன்றும் டவுரட் என்ற நாட்டிலிருந்து வந்ததாகவும் அப்படி ஒரு நாடு இந்த உலகில் இருப்பதாகவும் அவர் உறுதியாக சொல்லிக் கொண்டிருந்தார். இறுதியில் இவர் உலகின் வேறு ஏதாவது பகுதியிலிருந்து தப்பி வந்த ஒரு குற்றவாளியாக இருக்கலாம் என்றும் போலி ஆவணங்கள் தயாரித்து ஜப்பானில் அடைக்கலம் தேட முயல்கிறார் என்றும் ஊழியர்கள் நினைத்தார்கள். சிலருக்கு இவர் அமெரிக்காவின் அன்றைய மிகப்பெரிய எதிரியான USSRின் உளவாளியாக இருக்கலாமோ என்றும் சந்தேகம் தோன்றியது. சுருக்கமாக, அந்த மனிதரின் அனைத்து ஆவணங்களும் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு அவரை அருகிலுள்ள ஒரு ஹோட்டலில் தற்காலிகமாக தடுப்பு காவலில் வைத்தார்கள். அல்லது வீட்டு காவலில் வைத்தார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இந்த கதையில் மிகப்பெரிய திருப்பம் அடுத்த நாள்தான் நடந்தது. ஹோட்டலில் ஒரு வெயிட்டர் உணவுடன் அவரது அறைக்கு வந்தார். கதவில் நின்றிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளை விலக்கி அவர் கதவில் தட்டினார். ஆனால் தொடர்ந்து தட்டியும் உள்ளிருந்து யாரும் கதவை திறக்கவில்லை. இறுதியில் அவசரத்தில் கதவை திறந்து உள்ளே பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை. அறை எல்லா பக்கங்களிலிருந்தும் பூட்டிய நிலையில் இருந்தது. இருந்தும் அந்த மனிதர் மாயமாக மறைந்திருந்தார். அதைவிட அதிர்ச்சியூட்டும் விஷயம், பறிமுதல் செய்யப்பட்ட அவரது ஆவணங்களும் பொருட்களும் அங்கிருந்து காணாமல் போயிருந்தன. எல்லாம் ஒரு கணத்தில் மறைந்துவிட்டன. அந்த அறை எல்லா பக்கங்களிலிருந்தும் மூடப்பட்டிருந்தது. இருந்தும் அந்த மனிதர் எப்படி மறைந்தார்? அவரது ஆவணங்களும் பொருட்களும் எங்கு போயின? அவர் யார்? எங்கிருந்து வந்தார்? எங்கு போனார்? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இன்றும் இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. சிலர் அவர் நேர பயணம் செய்ததாக சொன்னார்கள். மற்ற சிலர் அவர் வேறு ஒரு உலகிலிருந்து வந்ததாக சொன்னார்கள். கடந்த 70 ஆண்டுகளாக இந்த கதை தொடர்ந்து விவாதிக்கப்படுகிறது. நீங்கள் கூகுளில் தேடினால் இந்த தலைப்பில் ஏராளமான கட்டுரைகளை காணலாம். யூடியூபில் தேடினால் எண்ணற்ற வீடியோக்கள். அதற்கு மேல் இந்த மர்மமான சம்பவத்தை பற்றி ஆவணப்படங்கள் கூட தயாரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் நண்பர்களே, 70 ஆண்டுகள் பழமையான ஜப்பானின் இந்த கதையை நாம் ஏன் இன்று உங்களிடம் சொல்கிறோம்? அதற்கான பதில் தொடக்கத்தில் நாம் பேசிய அந்த வயதான பெண்தான். சமூக வலைதளங்களில் வைரலாகும் கதைப்படி சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவின் பிரபலமான ஜான் எஃப் கென்னடி விமான நிலையத்தில் இந்த வயதான பெண்ணை கண்டார்கள். விமான நிலைய ஊழியர்கள் அவரது பாஸ்போர்ட்டை சரிபார்த்த போது அதிர்ச்சியடைந்தார்கள். காரணம், அந்த பாஸ்போர்ட்டில் நாட்டின் பெயர் டோரன்ஸ் என்று இருந்தது. நிச்சயமாக டோரன்ஸ் என்ற ஒரு நாடு இந்த உலக வரைபடத்தில் எங்கும் இல்லை. அதனால் ஊழியர்கள் உடனடியாக பாஸ்போர்ட் போலியானதா என்று சரிபார்த்தார்கள். ஆனால் அவர்கள் கண்டது பாஸ்போர்ட் அசல் என்று, மிகவும் நவீனமானது என்றும். அதில் பயோமெட்ரிக் சிப் கூட இருந்தது.
கூடுதலாக வேறு சில ஸ்டாம்புகளும். இப்படி ஒரு நாடு இந்த உலகத்தில் இல்லை என்று ஊழியர்கள் சொன்னபோது அந்த பெண் ஏதோ முனகத் தொடங்கினார். நண்பர்களே, இந்த வயதான பெண்ணின் வீடியோவும் இந்த கதையும் சமூக வலைதளங்களில் வைரலானதால் மக்கள் இதை பல கோட்பாடுகளுடன் இணைக்கத் தொடங்கினார்கள். சிலர் இவர் வேறு ஒரு உலகிலிருந்து வந்ததாகச் சொன்னார்கள், சிலர் நேர பயணம், சிலர் இணை உலகம். இந்த கதையை கேட்டதும் இது ஜப்பானின் அந்த பழைய கதையின் நகல் என்று உங்களுக்கு தோன்றியிருக்கும். ஆம், இந்த இரண்டு கதைகளும் கேட்கும்போது ஒரே மாதிரியானவை. ஆனால் இவை இரண்டுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் உள்ளது. அந்த வித்தியாசம் இதுதான். ஒரு பக்கம் ஜப்பானின் அந்த பழைய கதை இன்றும் ஒரு மர்மமாக தொடர்கிறது. அதாவது அந்த கதை முழுமையாக உண்மை என்று சொல்பவர்களும் உண்டு, முழுமையாக பொய் என்று சொல்பவர்களும் உண்டு. ஆனால் இரு தரப்பினரிடமும் அதை முழுமையாக உண்மை அல்லது முழுமையாக பொய் என்று நிரூபிக்கும் ஆதாரங்கள் இல்லை. என்னானால் மறுபக்கம் இந்த அண்மையில் வைரலான அமெரிக்காவின் இந்த வயதான பெண்ணின் கதையின் விஷயத்தில் அப்படியல்ல. அது எவ்வளவு வேகமாக வைரலானதோ அதே வேகத்தில் அதன் உண்மை நிலையும் வெளியானது. இது உண்மை சரிபார்க்கப்பட்டது. சமூக வலைதளங்களில் மக்களை முட்டாள்களாக்குவதாக தெரிய வந்தது. இந்த பெண் உண்மையில் வேறு ஒரு உலகிலிருந்து வந்தவரா இல்லையா என்ற கேள்வி அங்கு நிற்கட்டும். நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கூட AI பயன்படுத்தி எடிட் செய்யப்பட்டது. மேலும் விசாரணையில் அமெரிக்காவின் ஜான் எஃப் கென்னடி விமான நிலையத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை என்று தெளிவானது. இந்த கதையும் வீடியோவும் உருவாக்கியவருக்கு ஜப்பானின் அந்த பழைய கதை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அதிலிருந்து உத்வேகம் பெற்றுதான் இவர் இந்த போலி சம்பவத்தை உருவாக்கினார். இந்த சம்பவத்திலிருந்து ஒரு விஷயம் தெளிவு. AI நமது உலகிற்கு எவ்வளவு பெரிய நன்மைகளை தருகிறதோ அதே அளவுக்கு பெரிய ஆபத்துகளையும் அது முன்வைக்கிறது, குறிப்பாக அதை சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால். எனவே AIயின் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். கடந்த நாட்களில் யாராவது இந்த வயதான பெண்ணின் கதையையோ வீடியோவையோ உங்களுடன் பகிர்ந்திருந்தால் இந்த உண்மை நிலையை அவர்களுடன் நிச்சயமாக பகிருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக தோன்றினால் லைக் செய்யலாம். அல்லாஹ் பொய்களிலிருந்து நம்மை காக்கட்டும். ஆமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.